அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் என்றும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் குல்லமா ذكر عن ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. கண்ணியத்திற்குரிய சொந்தங்களே, இந்த செய்தி நம் சமுதாயத்தில் உள்ள இன்னும் பிற மத சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கான பதிவாகும். இளைஞர்களே, இளைஞிகளே, இந்த இளமை பருவம் என்பது ஒரு விதை நெல்லை போன்றதாகும். விதை நெல்லை யாரும் சமைத்து விட மாட்டார்கள். அதை பத்திரப்படுத்தி அதற்கு பிறகு அதிலிருந்து பல கதிர்களை உருவாக்குவதற்காக மீண்டும் அதை விதைத்து அதிலிருந்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான வித்துக்களை வெளியிடுவார்கள். அதே போன்றுதான் இளமை பருவம் என்பது. அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களும் தீய நட்புகளோடும் சேர்ந்து நம்முடைய இளமை பருவத்தை வீணடித்து விடக்கூடாது. குறிப்பாக இளைஞர்களே, இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வதிலே மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு மட்டும் 10க்கும் மேற்பட்ட சிறு பிராயத்தில் உள்ள வாலிபர்கள் விபத்தின் மூலமாக தன் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இளைஞர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களுக்கு வருங்காலத்தின் பொறுப்புதாரிகளாவீர்கள். உங்கள் பெற்றோர்கள் விட்டீர்கள். 10 உயிர்களை, 10க்கும் மேற்பட்ட உயிர்கள் எனக்கு தெரிய. அப்படிப்பட்ட முறையிலே உங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோரிடத்திலே நீங்கள் வலியுறுத்தி பிடிவாதமாக எனக்கு இருசக்கர வாகனம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்பதன் காரணமாகத்தான் உங்கள் பெற்றோர்களும் எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கடன்பட்டாவது வாங்கி கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்ததற்கு பிறகு மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு நான் இங்கிருந்து இன்று ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே தவறான நட்புகளோடு சேர்ந்து இருசக்கர வாகனத்தை நான் இயக்குகின்றேன் என்பதாக சொல்லி உங்களுடைய உயிருக்கு நீங்களே உங்களுடைய உயிரை, அந்த அமானிதமாக கொடுக்கப்பட்ட உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்களில் அவ்வாறு தவறாக வேகமாக அந்த இருசக்கர வாகனத்தை செலுத்தி மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செலவு ஒரு பக்கம், சிரமம் ஒரு பக்கம், பெற்றோர்களுடைய மன உளைச்சல் ஒரு பக்கம். இதற்கெல்லாம் நீங்கள் ஆளாகிவிடாது. தயவு செய்து அன்போடு புனித தெரிந்து கொள்கிறேன். முஸ்லிம் சகோதர சகோதரிகள், முஸ்லிம் இளைஞர்களாக இருந்தாலும் பிரமத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உங்களுக்காக இதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம். உங்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. நன்றாக படியுங்கள். பெரும் பதவிகள் நீங்கள் வகிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.